சென்னையில் எல்லோரும் பார்க்கக்கூடிய பொழுதுபோக்கான இடம் சென்னையில் இருக்கிற பீச்சு. அந்த பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர்களோட சமாதியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் பேரறிஞர் அண்ணா சமாதியும் கலைஞரோட சமாதியும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் CN அண்ணாதுரைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னமாகும். அதிகாரப்பூர்வமாக பேரறிஞர் அண்ணா நினைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. அண்ணா மறைந்த பின்னர் அவரது உடல் மெரினா கடற்கரையில் கூவம் நதியோரம் அடக்கம் செய்யப்பட்டது. மெரினாவில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்துக்கு உள்ளே சென்றவுடன் இளங்கோவடிகள், கம்பர் சிலைகள் வரவேற்பது போன்று அமைக்கப்பட்டுள்ளது. சிலைகள் அருகே அண்ணா அமர்ந்து புத்தகம் படிப்பது போன்ற வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அண்ணா நினைவு சின்னத்தின் வடக்கு பகுதியில் அண்ணாதுரை பற்றிய அருங்காட்சியகம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணா அருங்காட்சியகத்தில் அவர் யூஸ் பண்ண பென்னு, பேப்பர், அவர் கையால் எழுதின லெட்டர்கள், அப்புறம் அவர் வாங்கின பரிசுகள், நிறைய விஷயங்கள், அவர் கையால் எழுதின புத்தகங்கள் சொல்லி எல்லா வகையான பொருட்களும் அங்கே கண்காட்சியாக வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக எல்லாரும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த அருங்காட்சியகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். அண்ணாவோட எல்லா விஷயமும் அதில் இருக்குது. 1966ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அண்ணாவின் உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்தில் ஒரு கருப்பு பளிங்கு மேடை எழுப்பப்பட்டது. நினைவிடத்தை சுற்றியுள்ள 2 அரை வட்ட வீடு வடிவ மேடைக்கு செல்லும் ஒரு நடைபாதையில் இந்த நினைவு சின்னம் அமைந்துள்ளது. கல்லறையின் ஒரு மூலையில் ஓர் அணையா விளக்கும் அதன் மேல் ஒரு கோள வடிவ விளக்கும் பொருத்தப்பட்டுள்ளன. சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையின் வடக்கு மூலையில் காமராஜர் நடைபாதையில் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரான MGR மற்றும் ஜெயலலிதா நினைவிடத்தை ஒட்டி இச்சதுக்கம் அமைந்துள்ளது. 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அண்ணா நினைவு வளாகம் தமிழ்நாட்டின் மற்றொரு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தையும் உள்ளடக்கி விரிவுபட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி நினைவாக சென்னை மெரினா கடற்கரையில் 2018ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அண்ணா சமாதிக்கு பின்புறம் கருணாநிதி நினைவிடம் அமைந்துள்ளது. கருணாநிதி அமர்ந்து எழுதுவது போன்ற வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது. வியட்நாம் நாட்டின் மார்பல் கல்லால் கருணாநிதி சமாதியில்
ஓய்வு இல்லாமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார் என்ற வாசகம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றதற்காக கருணாநிதியை பாராட்டி சோனியா காந்தி கடந்த 8/11/2005 அன்று எழுதிய கடிதம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டு அவரது நினைவிடம் அருகே வைக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தை தனது நினைவிடத்தில் வைக்க வேண்டும் என்று கருணாநிதி சுட்டிக்காட்டிய கடிதத்தின் கல்வெட்டும் அதன் அருகே வைக்கப்பட்டுள்ளது. நினைவிடத்தை சுற்றிலும் கருணாநிதி பொன்மொழி வாசகங்கள் கல்வெட்டுகள் தாங்கி நிற்கின்றன. கருணாநிதி சமாதியின் பின்புறம் வியட்நாம் நாட்டின் மார்பிள் கல்லில் அவருடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இது உதயசூரியன் வடிவமைப்பை கொண்டுள்ளது. பகல் நேரத்தில் வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்கும். கருணாநிதியின் இந்த தோற்றம் இரவு நேரத்தில் லேசர் மின்ஒளியில் ஜொலிக்கும் வகையில் நவீன வேலைப்பாடுகளுடன் சிறப்பாக செயல்பட்டுள்ளன. நினைவிடம் அருகே 20,000 சதுர அடியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் உலகம் என்ற டிஜிட்டல் அருங்காட்சியகத்துக்கான சுரங்கப்பாதை அனைவரையும் கவரும் விதமாக உள்ளது. தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சாதனைகள், சிந்தனைகள் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் காமராஜர் சாலையில் அண்ணா நினைவிடம் வளாகத்தில் 2.21 ஏக்கர் பரப்பரப்பில் 39 கோடி மதிப்பீட்டில் நினைவிடம் அமைக்கப்பட்டது. அண்ணா நினைவிடம் வளாகத்தில் கருணாநிதியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே நினைவிடம் அமைக்கப்பட்டது. அந்த நினைவிடத்தில் கருணாநிதியின் வாழ்க்கை, சிந்தனை அடங்கிய நவீன ஒளிப்படங்கள் இடம்பெற்றன.